தவிர்க்கணும். கேன்சர் மட்டும் இல்ல, ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் எல்லாத்துக்குமே காரணம் சர்க்கரை. கேன்சர்ங்கிறது டெத் சென்டென்ஸ் கிடையாது. முக்கியமா தெரிஞ்சுக்கோங்க. அது வந்துருச்சுன்னா அவ்வளவுதான் அப்படிங்கிற முடிவுக்கு போக வேண்டாம். நம்பர் 2, கேன்சரை முற்றிலும் எப்படி ஹார்ட் அட்டாக் தவிர்க்கலாமோ, தடுக்கலாமோ அது மாதிரி தவிர்க்கலாம். நம்பர் 3, நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க ஜெனடிக் காம்பனன்ட் வெறும் 5 to 10% தான் இருக்கு. அப்படி இருக்கிறவங்க கூட வாழ்க்கை முறையை கரெக்டா செஞ்சாங்கன்னா அதை ஓவர் கம் பண்ணிட்டு கேன்சர் இல்லாத வாழலாம். அதனால கேன்சர் தடுக்கிறது சால சிறந்தது. ஏன்னா அது வந்த பிறகு ரிவர்ஸ் பண்ணலாம் அல்லது கண்ட்ரோல் பண்ணலாம். இதுக்கும் வழி இருக்கு. பட் அதோட பெஸ்ட் என்னன்னா வராது இருக்கிறதுக்கு சரியான வாழ்க்கை முறை இருந்தா நிச்சயமா வரவே வராது. கேரண்டி வராது கேன்சர். இந்த உணவு பழக்க வழக்கம் எந்த வகையில கேன்சர் வரதுக்கு காரணமா இருக்கு அப்படிங்கறத சொல்ல முடியுமா? தவறான உணவு சாப்பிடும்போது அதுதான் கேன்சருக்கு முக்கியமான காரணமாக அமைஞ்சிருது. சரியான உணவு சாப்பிடும்போது அதுதான் கேன்சர் வராமலும் தடுக்குது. அப்போ கேன்சரை உருவாக்குறதும் உணவு தான், கேன்சரை தடுக்கிறதும் உணவு தான். அப்ப எந்த உணவு கேன்சரை உருவாக்குது, எந்த உணவு கேன்சரை தவிர்க்குது அப்படின்னு நம்ம லிஸ்ட் எடுத்தோமா, முதல்ல நிக்கிறது சுகர், சர்க்கரை. நம்ம வெள்ளை சர்க்கரை இருக்கு பாத்தீங்களா, அது ஒன்னாவது இம்பார்ட்டன்ட் கேன்சர் அக்ரவேட் பண்ணக்கூடிய ஒரு உணவு. அதை முற்றிலும் தவிர்க்கணும். கேன்சர் மட்டும் இல்ல, ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் எல்லாத்துக்குமே காரணம் சர்க்கரை.